பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்ப நம்ம தொழுகையில உள்ள துவாக்கள் படிச்சுட்டு இருக்கோம். இது அத்தாஹியாத்து. 2 ரக்காயத்துக்குள்ள உட்கார்ந்து உட்கார்ந்து இருப்புல ஓதணும், அல்லது 3 ரக்காயத்துல 3வது ரக்காயத்துல ஓதணும், 4 ரக்காயத்துல 2வது ரக்காயத்திலையும் 4வது ரக்காயத்திலையும் ஓதுறது அத்தஹியாத்து. இதை அறிவிப்பவர் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அந்த அறிவிப்பவர் யாருன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா புகாரி, முஸ்லிம், அஹமத், அபு தாவூத், நசை, திர்மிதி, இப்னு மாஜா இந்த எல்லா ஹதீஸ் புக்லயும் எழுதப்பட்டிருக்கு. அத்தஹியத்து தஹியத்து தஹியத்து மீன்ஸ் காணிக்கை. காணிக்கை பண்றது தஹியத்துல என்ன காணிக்கை? இப்ப பள்ளி வாசலுக்கு உள்ள போன உடனே என்ன செய்யறோம்? 2 ரக்காயத் காணிக்கை தொழுறோம் இல்லையா? சரியா? ஓகே, அதான் உங்களுக்கு சரியா? சோ அதுல இருந்து வரதா அத்தஹியத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம அதுபடி நம்மளும் ஓதுறோம். அத்தஹியத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஸ்ஸலாமு அலைனா அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஓகே, சோ எப்படின்னா ஒரு அஸ்ஸலா பிரிப்போம். அத்தஹியத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அத்தஹியத்து பிளஸ் லி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் வ பிளஸ் ஸலவாத்து பிளஸ் வ பிளஸ் தய்யிபாத். அத்தஹியத்து காணிக்கைகள், லி இக்கு அல்லாஹ் காணிக்கைகள் எல்லாம் அல்லாஹ்க்கே. அத்தஹியத்து லில்லாஹி காணிக்கைகள் எல்லாமே அல்லாஹ்க்கே. அது மட்டும் இல்ல வஸ்ஸலவாத் இன்னும் தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு தான். அப்புறம் என்ன? இன்னும் தய்யிபாத் நம்ம செய்யற நன்மைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வை நாடின்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நமக்கு அல்லாஹ்வுக்கு தான் போகும். அதனால அல்லாஹ் நமக்கு ஒண்ணும் படம் இல்ல, திருப்பி அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் முழுமையாக நமக்கு திருப்பி தருவாங்க. சும்மா நம்மள இது பண்ண மாட்டான். சரியா? சோ நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் நன்மையை நாடி நம்ம செய்யணும். சரியா? சோ எல்லாமே நம்மளுடைய காணிக்கைகள் அல்லாஹ்க்காக தான் கொடுக்கணும். நம்மளோட தொழுகை அல்லாஹ்க்காக தான் தொழணும். நம்ம என்னது நன்மைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு. காணிக்கைகள், தொழுகைகள் மற்றும் நன்மைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அஸ்ஸலாமு பிளஸ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு பிளஸ் அலை பிளஸ் க பிளஸ் அய்யுஹ பிளஸ் நபியு வ பிளஸ் ரஹ்மத்து பிளஸ் அல்லாஹ் பிளஸ் வ பிளஸ் பரகாத்து பிளஸ் ஹு. அஸ்ஸலாம் சலாம் மீன்ஸ் சலாம். சலாம்னா சலாம் தான். ஓகே, அலைக்க உங்கள் மீது. அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொன்னா தான் உங்கள் மீது சலாம்னா. சும்மா சலாம் யாருமே சொல்லாதீங்க. சும்மா சலாம்னா ஒரு வார்த்தை மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும்னா நம்ம அவங்களுக்கு துவா செய்யற மாதிரி. சோ வெறும் யாருமே சலாம் சொல்லக்கூடாது. சலாம்னா சலாம், அமைதி. என்ன அமைதி? அது பேரு கிரீட்டிங்ஸே கிடையாது, அது ஒரு வாழ்த்துவே கிடையாது. சோ அஸ்ஸலாமு அலைக்கும்னா மினிமமாவும் சொல்லணும். ஓகே, சோ அஸ்ஸலாமு அலைக்க உங்கள் மீது. அலா மீன்ஸ் மீது, க மீன்ஸ் உங்கள் மீது, அலைக்கும்னா உங்க எல்லாமே ஒரு ஆள் மட்டும். சரியா? கும்னா உங்கள். அஸ்ஸலாமு அலைக்க உங்கள் மீது உண்டாகுமா. யார பத்தி சொல்றான்? ஐயுஹன் நபியே, நபியே எப்போது முன்னாடி வரும் பார்த்தீங்களா? தமிழ் தான் அப்படி முன்னாடி வரும். இப்ப அரபிக்ல அர்த்தம் வரும். நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அதாவது எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியே. ஐயுஹன் காலிம் வார்த்தை, கூப்பிடுறது. ஐயுஹன் நாஸ் மனிதர்களே. ஓகே, ஐயுஹன் லதீன ஆமனு என்ன ஈமான் கொண்டவர்களே. அது மாதிரி அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? ஐயுஹன் நபி. நம்ம சொல்லணுமா? நம்ம சொல்றான் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அப்புறம் என்னது? இன்னும் ரஹமத்து உங்கள் மீது ரஹமத்தோட ஏதாவது ரஹமத்து அல்லாஹ் ரஹமத்துல்லா வர அல்லாவின் கருணை உங்கள் மீது உண்டாகட்டும். இன்னும் பரக்காத்துக்கு அல்லாவின் பரக்கத்துகள் உண்டாகட்டும். அவன் நேரு அல்லாஹ். அல்லாஹ்வின் பரக்கத்தும் அல்லாஹ்வின் கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டும். இப்ப என்னது? அஸ்ஸலாமு அலைக்க சலாம் உங்கள் மீது உண்டாவதாக. யா ஐயுஹன் நபியே, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. வ ரஹ்மத்து
அல்லாவோட ரஹ்மத்து உங்கள் மீது வரணும்னாங்க. பரக்காத்து ஹூ ஒட்டக்கூடாது, பரக்காத்துன்னு சும்மா விட்டுறக்கூடாது, பரக்காத்துக்கும் சொல்லணும். சரியா? அப்பதான் அல்லாவோட பரக்கத்து வரும். ஓகே, அல்லாவுடைய கருணையும் அல்லாவுடைய பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாவதாக. அடுத்தது என்னன்னது? வஸ்ஸலாமு அலைனா வஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். பிளஸ் அஸ்ஸலாம் பிளஸ் அலா பிளஸ் நா பிளஸ் பிளஸ் அலா பிளஸ் இபாதி பிளஸ் அல்லாஹ் பிளஸ் சாலிஹீன். இன்னும் முதல்ல பேர் சொல்லிட்டோம், நபி மீது சலாம் உண்டாவதாகவும் அவர் மீது ரஹ்மத்து கொடுக்கணும்னா பரக்கத்து உண்டாவதாகவும் சொல்லிட்டோம். அடுத்து என்னது? அடுத்து என்ன செய்யறோம்? சூப்பரான துவா ஓதுறோம் பாருங்க. இன்னும் அஸ்ஸலாமு சலாம் யார் மீது? அலைனா எங்கள் மீது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோமா தொழுகையில? நினைச்சு பாருங்க. சில பேர் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, பட் எப்படி பார்த்து பாருங்க. என் மீது எங்கள் மீது சலாம் உண்டாவதாக அல்லாட்ட கேட்கிறோம். எங்கள் மீது சலாத்தை போடலாம். அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீது, அலானது மீது, நானா எங்கள், எங்கள் மீது சலாம் உண்டாவதாக. இன்னும் அலா அது மட்டும் இல்ல, அலா இபாதி, இபாதி அப்து, அப்துனா அல்லாவின் அடிமை, அடிமை இபாதில்லா அல்லாவின் அடிமை, சாலிஹீன் அல்லாவோட அடிமை எல்லாரும் தான் என்ன. ஆனா சாலிஹீன், சாலிஹீன் எங்கள் மீது சலாம் உண்டாவதாக, அல்லாவின் நல்லடியார்களின் மீதும் சலாம் உண்டாவதாக. இப்ப யார் யாருக்கு சலாம் சொல்ற பாத்தீங்களா? யார் யாருக்கு துவா செய்யறோம்? நபிக்கு முதல் துவா செய்யறோம், அப்புறம் நமக்கு துவா செய்யறோம், அப்புறம் எல்லா நல்லடியார்களுக்கும், எல்லா மூமின்களுக்கும், எல்லா அல்லாவோட இபாதில்லாஹி சாலிஹீன் சாலிஹான எல்லாருக்கும் நம்ம துவா செய்யறோம். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி சாலிஹீன், நம்மீதும் அல்லாவின் நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் சொல்றோம். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அது ஒரு ஷஹாதத் சொல்றோம். ஓகே, அஷ்ஹது, இது வந்து தஷ்ஹதுன்னு சொல்லுவாங்க. அத்தாஹியத்துன்னு போட்டு பாத்தீங்களாங்க, அத்தாஹியத்துன்னு போட்டிருப்பாங்க. தஷ்ஹது, தஷ்ஹதுன்னா ஷஹாதத் சொல்றது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது பிளஸ் அன் பிளஸ் லா பிளஸ் இலாஹ பிளஸ் இல்லா பிளஸ் அல்லாஹ், இது நம்ம சொல்ற ஷஹாதத்து. ஒரு முஸ்லிமானா என்ன இந்த ஷஹாதத்தை கண்டிப்பா சொல்லணும். அதான், வேற மத்தபடி வரணும். ஒரு நான் முஸ்லிம் முஸ்லிம் ஆண்டா என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, அவ்வளவுதான் சொல்லணும். அதை முழுமையாக சொல்லணும், அதை முழுமையாக பின்பற்றணும். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அவங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கலாம், அவங்களுக்கே சொல்லிக்கலாம். சரியா? அது அவ்வளவுதான் முஸ்லீம் ஆகக்கூடிய ஒரே ஒரு சின்ன வாக்கியம் தான். ஆனா உள்ள பூர்வமாக, உணர்வு பூர்வமாக இருக்கணும், அது மாறக்கூடாது. அஷ்ஹது ஷஹாதத் என்னது? சாட்சி சொல்லுதல். அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன். இப்ப நம்ம அத்தாஹியத்தை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? நம்ம பேசுறோம், நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன், அந்த தவிர, ல இல்ல, இலாஹ் வணக்கத்திற்குரியவன், ல இலாஹ வணக்கத்திற்குரியவன் இல்லை, இல்லா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, அந்த பற்றி வரும். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அந்த பற்றி, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர. லா இல்லை, இலாஹ வணக்கத்திற்குரியவன், லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் இல்லை, இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. சோ அங்கிறது பற்றி. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அதோடுமா அதுக்கு அடுத்து சொல்லணும், அப்பதான் ஷஹாதத். அஷ்ஹது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு பிளஸ் அஷ்ஹது பிளஸ் அன்ன, இது அன்ன இல்ல, அன்ன முஹம்மதன் பிளஸ் அப்து பிளஸ் ஹூ பிளஸ் வ பிளஸ் ரசூலு பிளஸ் ஹூ வ. இன்னும் அஷ்ஹது நான் சாட்சி, அதே வார்த்தை தான், நான் சாட்சிதல். இது அன்ன, அண்ணன்னா நிச்சயமாக, அன்ன பற்றி. ஓகே, அன்ன நிச்சயமாக, முஹம்மது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அப்து அல்லாஹ்வின் அடிமைதான். அவங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. சரியா? அவங்க ரசூல், அல்லாஹ் அப்படிதான் ரசூல்,
ஆனா அவங்க என்னது அடிமைதான். அவரை விட்டு உண்மைதான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ்வுக்கு நிகராக வந்து புகழக்கூடாது. சரியா? சோ அதனாலதான் அல்லாஹ் நம்ம ஷஹாதத் சொல்லல அல்ல அபுதுஹுன்னு சொல்றான். ஹூட்டா யாரு? அல்லாஹ். அல்லாவின் அடிமை யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அல்லாவின் அடிமை தான். ஆனா இன்னும் என்னது ரசூலுகு அல்லாவின் தூதர். இந்த ஹூகதேது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர். ஓகே, முகமது சல்லா சாட்சி சொல்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவின் அடிமை, என்னது அல்லாவோட ரசூலு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முகமது நபியை வந்து நம்ம அல்லாவோட இதுக்கு புகழக்கூடாது. சரியா? அவங்க அடிமை தான். அல்லாஹ் அவங்களுக்கும் எல்லா கேள்வி கணக்கு எல்லாமே அவங்களும் மனிதர் தான். ஆனா அவர் வந்து நம்மளுடைய தூதர், அல்லாவின் திருத்தூதர். சோ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அடிமையும் தூதருமார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லணும். சரியா? சோ இப்ப இதுல ரெண்டு பார்த்ததுக்கு தஹியத்துல ஒண்ணு நம்ம தொழுகையெல்லாம் வணக்கங்கள் அல்லாஹ் கூறியது. ரெண்டாவது சலா துவா செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் துவா செய்யறோம், நமக்கு துவா செய்யறோம், எல்லா அடியார்களுக்கு துவா செய்யறோம். நாலாவது பார்த்து என்னது? நம்ம ஷஹாதத் சொல்றோம். இவ்வளவு சேர்ந்ததா அத்தஹியத். சாட்சி சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ்.